ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரா செல்லலாம். சங்கீதம் 33 12 வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறார். என்னன்னா, நம்ம அவரை தெய்வமா நினைச்சனா நம்ம பாக்கியவான்கள். அது மட்டுமல்ல, அவர் நம்மை தெரிந்து கொண்டால் அதுவும் பாக்கியம் உள்ளது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அழகா சொல்றாங்க பாருங்களேன். அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பாக்கியவான்களாய் இருக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை. பாக்கியம் பெற்றவர்களாய் நம்ம இருக்கணும்னு ஆசை. அப்ப நம்ம பாக்கியம் பெற்றவர்களாய், பாக்கியம் உள்ளவர்களாய் அவருடைய பார்வைக்கு நம்ம காணப்படணும்னா, நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தரை நமக்கு நம்முடைய சொந்த தெய்வமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். 10-11 இயேசுவை எனக்கு பிடிக்கும், அதனால நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு கிடையாது. உள்ளார்ந்த மனதோட, நீர் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தீர், நீர் எனக்காக இந்த உலகத்துல மரித்தீர், நீர் எனக்காக திரும்ப வரப்போகிறீர், என்னையும் நினைத்து நீ திரும்பி வந்ததற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய அன்பை உண்மையாய் புரிந்து கொள்கிறவர்களா நம்ம இருப்போமானால் அப்பொழுதுதான் கர்த்தரை நமக்கு சொந்த தெய்வமாக நம்ம என்ன பண்ண முடியும், அவரை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாக்கியம் உள்ளவர்களாய் காணப்படணும்னா முதலாவது அவரை நம்முடைய சொந்த தெய்வமாக நம்ம கருத வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கணும்னா, இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் தெரிந்து கொண்ட ஜனமாய் நம்ம இருக்கும்போது நம்ம பாக்கியவான்களா இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாமா, ஆண்டவரே நான் உங்களை சொந்த தெய்வமா நான் ஏத்துக்கிறேன்ப்பா, என்னையும் நீங்க ஆண்டவரே உங்க சொந்தமாய் ஏத்துக்கோங்களேன், உங்களுடைய சொந்த ஜனமாய் என்னை ஏத்துக்கோங்களேன், நீங்க தெரிந்து கொண்ட ஜனமாய் என்னை வைத்துக் கொள்ளுங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்வோம். அவரும் நம்மை தெரிந்து கொண்ட நல்ல ஜனமாய், அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட சுந்தரமான ஜனமாய் கர்த்தர் நம்மை வைப்பாராக. கர்த்தரிடத்துல ஒப்புரவாகும். எந்தெந்த காரியத்துல கர்த்தர் பின்னோக்கி தள்ளி மற்ற காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுப்போம். கர்த்தரை சொந்த தெய்வமாக எல்லா நிலைமையிலும் கருதுவோம். நிச்சயமாகவே நம்ம பாக்கியம் உள்ளவர்களாய் இருப்போம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு லாஸ்ட் ஆக்கியத்தை நீர் எங்களை தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த வேளையிலே சப்பா உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. உண்மை எங்களுடைய தெய்வமாய் நாங்கள் கருதுகிறோம் ஆண்டவரே. நீங்க ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே எங்க மேல ஆசை வைத்து ஆண்டவரே எங்களுக்காக இந்த பூ உலகத்திற்கு வந்தவர் ஆண்டவரே. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் திறந்து இந்த உலகத்துக்கு வந்தவர். நீங்க ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே உங்க ஜீவனையே கொடுத்தவர் ஆண்டவரே. நீர் ஒருவர் மட்டும் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்தி எங்களுக்காக உயிரோடு எழுந்தவர் ஆண்டவரே. எங்களை திக்கற்றவர்களாக விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் அன்று உங்களுடைய ஆவியானவரை கொடுத்து அனுப்பினவர் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, எங்களுக்காய் திரும்ப வர போறீங்களே, உமக்கு நன்றி. நீ உம்மை போல ஒரு உண்மையான தெய்வத்தை பார்க்க முடியாது, உம்மை போல ஒரு அன்பான தெய்வத்தை பார்க்க முடியாது. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பார்வையில ஆண்டவரே நீ தெரிந்து கொண்ட ஜனங்களாய் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய சொல், செயல், நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும். உம்முடைய பார்வைக்கு நாங்கள் விருப்பப்படத்தக்கவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர்தான் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றும் கையில் ஒப்படைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.